ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யர் சேனல். இந்த சண்டேல நம்ம வீட்டில் என்ன டின்னர்னு பார்க்கலாம் வாங்க. வாத்தில் பிரியாணியும் கிரேவியும் செய்யலாம்னு சொல்லி மார்னிங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இப்போ தான் வந்து இதை ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். இது வரைக்கும் எங்கள் வீட்லேயுமே யாருமே சாப்பிட்டதில்லை. நானுமே பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு அக்கா கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதில் தான் சாப்பிட்டு பழகினேன். என் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா முருகருக்காக 48 நாள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம்னு சொல்லி விரதம் இருந்திருந்தாங்க. அது எல்லாமே முடிஞ்சு இன்றைக்கி தான் வந்து கரெக்டான சண்டே அமைஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு வாத்து எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் எல்லாமே நானும் பாட்டியாத்தாவும் கட் பண்ணி வச்சுட்டோம். பிரியாணி கூடவே கொஞ்சமாக கிரேவிக்காக ஒயிட் ரைஸ் வச்சுக்கலாம்னு சொல்லி ரெண்டுக்குமே தனித்தனியாக அரிசி ஊற வச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா பிரியாணி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பிரியாணி பாட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ட்ரிப்பு இருந்தப்ப வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு டைம் இதில் செஞ்சுட்டேன். பட் அந்த ஸ்டிக்கர் எடுக்க மறந்துட்டேன். நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், இது மாதிரி தீயில காட்டி எடுத்தோம்னா சீக்கிரமாக ரிமூவ் ஆயிருன்னு. சரி, இன்னைக்கு அது மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஈஸியாக ரிமூவ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு பிரியாணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கிரேவி செஞ்சுக்கலான்னு பிரியாணி தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து நார்மலாக எல்லா பிரியாணி மாதிரி தான். நான் வந்து நார்மலாக கடலெண்ணெய் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். கடலெண்ணெய் கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ், வெங்காயம், மிளகா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாமே நல்லா வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் எனக்கு ஒரு 1/2 கிலோ மட்டும் வாத்துக்கறி இது கூட சேர்த்துக்கிட்டேன். கூடவே வந்து 1/2 கிலோ அரிசி மட்டும்தான் ஊறம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வாத்துக்கறியை சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் மசாலா பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக வீட்டு மிளகாத்தூள், உப்பு, தண்ணி சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுட்டேன். அது ஒரு சைடு வந்துட்டு இருக்கட்டும். இன்னொரு சைடு வந்து நான் கிரேவிக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்து வெங்காயம், பட்டை, கிராம்பு, காரத்துக்காக பச்சை மிளகாயும் மிளகு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கிரேவிக்கு நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதனால இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். நம்ம அரைக்கிறக்காக வெயிட்டீஸில் வச்சுட்டு மறுபடியும் அதே பேனில் எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்மளோட கறி சேர்த்து அது கூட மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்து கூட கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதுக்குள்ளே சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறி இருக்கும். அதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த கொதிக்கிறது கூட சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸ் வந்துடும். ஃபைனலாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கறி நல்லா வேகிற அளவுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இதை தனியாக கொதிக்க விட்டுடலாம். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா கறி கொஞ்சம் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அது கூட அரிசி சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டே வந்து நம்ம கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். இனிமேல் அதுக்காக தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம அரிசி கலவாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். வீட்டில் குட்டீஸ் எல்லாமே சாப்பிட்றதுனால மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் பெருசாக எதுவும் சேர்க்க மாட்டேன். கரம் மசாலா மட்டும் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி தான் சேர்ப்பேன். நார்மலாக நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் மட்டுமே யூஸ் பண்ணி எல்லா பிரியாணியுமே செஞ்சுக்குவேன். அதுவுமே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துடும். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், உப்பு, கொத்தமல்லி தழை, எலுமிச்சம்பழம் இதெல்லாமே புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை மூடி வச்சு சிம்மில் வைக்க போகிறோம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே சிம்மில் வைக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து பிரியாணி அடிப்பிடிக்காமல் கிடைக்கும். நீங்கள் நார்மலாக குக்கரில் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. இது கிட்டத்தட்ட நம்ம அரிசி வேகிறதுக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகும். அதனால அது வரைக்கும் சிம்மிலேயே இருக்கட்டும். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. நான் வந்து நார்மலாக குரண அரிசி தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பிரியாணிக்கு எப்பவுமே நல்லாயிருக்கும். நல்லா உதிரியாக நமக்கு கிடைக்கும். ஃபைனலாக இந்த டைமில் வந்து நெய் வேணால் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கலரி நம்ம மறுபடியும் இதை எகைன் மூடி தான் வைக்க போகிறோம். பிரியாணி ரெடி ஆனதுமே பார்த்தீங்கன்னா இந்த சைடு கிரேவியுமே கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நமக்கு இந்தளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். கறி நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம இதோட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். பிரியாணி வந்து நம்ம உடனே எடுக்க வேண்டாம். எகைன் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் அது வந்து மூடியே இருக்கட்டும். அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே இந்த 2 வேலையுமே முடிச்சுட்டு நான் கூடவே ஒயிட் ரைஸும் வச்சுட்டேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஷ்ஷஸ் எல்லாமே ரெடி ஆயிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய்.